பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு பாடுகளின் பாடலில் ஒரு பாடலை நாம் பார்க்க போகிறோம். பாடல் புத்தகத்தில் 234வது பாடல், எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர் என்ற பாடலை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த பாட்டை நான் எதில் வாசிப்பேன் அப்படின்னா, எஃப் மைனரில் நான் வாசிப்பேன். நான் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் எஃப் மைனர்ன்றது எது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எஃப் மேஜரை பிடிப்போம். இதுதான் எஃப் மேஜர். எஃப் மேஜர் சென்டர் நோட் மட்டும் ஃப்ளாட் பண்ணால் இது எஃப் மைனர். ஸோ எஃப் மைனர் என்ன பண்ணலாம், எப்படியும் பிடிக்கலாம் இல்லைங்களா? அதே போல் எஃப் மேஜர் அதை எப்படி பிடிக்கலாம், இந்த மாதிரி வாசிக்கலாம். எங்கே சுமந்து போகிறீர். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பியூட்டி அப்படின்னா, அந்த பாட்டு எஃப் மைனரில் நம்ம ஆரம்பிக்கிறோம், ஆனால் ஸ்டான்ஸால் அப்படியே எஃப் மேஜராக அது கன்வெர்ட் ஆகுது. நம்ம வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஃபஸ்ட்டு எஃப் மைனர் இந்த பாட்டு, ஆனால் ஸ்டான்ஸை எஃப் மேஜரில் ஆரம்பித்து திருப்பி எஃப் மைனர்லேயே முடியுது. அதான் ஒரு பியூட்டி. நான் இந்த பாட்டை நான் வாசிக்கிறேன். எஃப் மைனர். எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர் எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர். திரும்ப வாசிக்கிறேன், ஒன்றும் ஸ்லோவா. எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர். சரிங்களா? இதுவரையும் மைனர். இப்போ எங்கே சுமந்து போறீர் அப்படின்ற போது அது மேஜர் ஆகுது. அப்போ இதுவரையும் இந்த கார்டில் வாசித்தேன், இப்போ மேஜர். எங்கே, அப்போ எங்கே ஆரம்பிக்குதுன்னா இங்கே ஆரம்பிக்குது. எங்கே சுமந்து போறீர் இந்த கானலில் உமது எங்கே சுமந்து போறீர் இந்த கானலில் உமது அங்கம் முழுதும் நோக ஐயாயின் நேசுநாத எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர். பாவியினாலே வந்த பாரசுமையோ ஐதை பாவியினாலே வந்த பாரசுமையோ இதை ஆவலுடன் எடுத்து ஆவி துடிக்கவும். இங்க பாருங்க, ஆவலுடன் எடுத்து ஆவி. இப்போ அப்படியே எஃப் மைனர்ல வரும். ஆவி துடிக்கவும் நீர் எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர். ரிதம் போட்டு நம்ம வாசிக்கலாம் சரிங்களா.
நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சர்ச்சில் வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.